இந்த UAPA என்கிற சட்டத்தை பயன்படுத்துவது என்கிற முறையில் பாஜக மூன்றாவது முறையும் தன்னுடைய முயற்சியை துவக்கி இருக்கிறது. அரசுக்கு எதிராக யார் பேசினாலும் உங்களுக்கு எதிராக இந்த அரசு UAPA பிரயோகிக்கும். யார் எதிரின்னு அரசு நினைக்குதோ அவங்கள உடனடியாக இந்த சட்டத்தில் தூக்கி கைது பண்ணிடலாம். புக்கர் அவார்டு உள்ளிட்ட நிறைய விருதுகளை வாங்கியிருக்கிற எழுத்தாளர் அருந்ததி ராய், அவரை UAPA என்கிற ஒரு சட்டத்துல இன்னைக்கு அவரை கைது பண்ணலாம் என்பதற்கான முறையில டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநர் இன்னைக்கு ஒரு அனுமதி கொடுத்திருக்கார். நீதிமன்றங்களுக்கு கோடை விடுமுறை இருக்கக்கூடிய காலத்தில் UAPA உங்களை அரெஸ்ட் பண்ணா பெயில் பெட்டிஷன் கூட போட முடியாது. அருந்ததி ராய் போன்றவர்களெல்லாம் திரையில் தள்ள நினைக்கிற இந்த அரசாங்கம் பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவராக எடியூரப்பாவை எப்படி பாதுகாக்கிறது? பிரிஜ்வால் ரேவண்ணா அவருக்கு எப்ப டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கொடுத்தீங்க? ஒரு ஷேடோ பாலிடிக்ஸை பிஜேபி நடத்திட்டே இருக்காங்க. வணக்கம், இது தீக்கதிர் நியூஸ் அண்ட் வியூஸ். புக்கர் அவார்டு உள்ளிட்ட நிறைய விருதுகளை வாங்கியிருக்கிற எழுத்தாளர் அருந்ததி ராய், அவங்க நாட் ஒன்லி ரைட்டர், எழுத்தாளர் மட்டும் கிடையாது, பல்வேறு மனித உரிமை போராட்டத்துல கள செயல்பாட்டாளராக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு உலகம் முழுவதும் அறிந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை. அவரை UAPA என்கிற அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்டிவ் ஆக்ட், அதாவது தடை செய்யப்பட்ட நடவடிக்கைகளை தடுக்கக்கூடிய ஒரு பிரிவு என்கிற ஒரு சட்டம். அது சொல்ல போனா அது ஒரு ஆள் தூக்கி சட்டம். யார் எதிரின்னு அரசு நினைக்குதோ அவங்கள உடனடியாக இந்த சட்டத்தில் தூக்கி கைது பண்ணிடலாம். அப்படிங்கிற ஒரு சட்டத்துல இன்னைக்கு அவரை கைது பண்ணலாம் என்பதற்கான முறையில டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா இன்னைக்கு ஒரு அனுமதி கொடுத்திருக்கார். அப்படி என்ன பண்ணாங்க அருந்ததி ராய்? 14 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2010ல டெல்லியில ஒரு கருத்தரங்கம் நடக்குது. அந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஆசாதி ஒன்லி வே, அதாவது விடுதலை அது மட்டுமே தீர்வு. காஷ்மீர்ல சுதந்திரமான காற்றை அந்த மக்கள் சுவாசிப்பது என்பது தடை செய்யப்பட்டிருக்கு. ஆயுதம் தாங்கிய ராணுவம், பல்வேறு படைப்பிரிவுகள் காஷ்மீர் தெருக்கள்ல நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. காஷ்மீர் மக்களுடைய உரிமைகள் முழுவதும் பறிக்கப்பட்டிருக்கு. காஷ்மீருக்கு ஒரு முழுமையான சுதந்திரம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைத்து நடைபெற்ற கருத்தரங்கத்துல அருந்ததி ராய் கலந்து கொள்றாங்க. காஷ்மீர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், அவர் பேர் ஷேக் ஷவுகத் ஹுசைன், இவங்க 2 பேரும் கலந்துக்கிறாங்க. இந்த கருத்தரங்கம் முடிஞ்ச சில நாட்கள்லயே ஒரு வலதுசாரி அரசியல் கருத்தை முன்வைக்கக்கூடிய சுஷில் பண்டிட் அவரு ஒரு வழக்க பதிவு பண்றாரு. இவங்க இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. காஷ்மீர் மக்களுடைய சுதந்திரத்திற்காக ஒரு கோரிக்கை வைப்பது வலதுசாரி அரசியல்வாதிகளுக்கு இறையாண்மைக்கு எதிராக பேசுவதாக தோன்றுகிறது என்கிற முறையில அவர் ஒரு புகாரை கொடுக்கிறாரு. அப்ப IPCல இந்திய குற்றவியல் தண்டனை சட்ட 4 பிரிவுகள்லையும் UAPA ஒரு பிரிவிலையும் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இது 13 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் விசாரணை நடைபெறுகிறது. கடந்த அக்டோபர் 2023ஆம் ஆண்டு இதே துணைநிலை ஆளுநர் UAPA பெண்டிங்ல வச்சுட்டு IPC இருக்கிற 4 செக்ஷனுக்கு வழக்கு பதிவு பண்ணலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கிறாரு. இடையில தேர்தல் நடக்குது, பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது. இப்ப வந்திருக்கிற புதிய அரசு NDA அரசா அல்லது பிஜேபி அரசா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா 2014 2019 பிஜேபி அப்சல்யூட் மெஜாரிட்டி, இப்ப அவங்களுக்கு பெரிய மெஜாரிட்டி இல்லை. ஒருவேளை NDA என்கிற கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்கிற அரசாக இருக்கலாம். இந்த 10 ஆண்டுகள் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? ரொம்ப அதிர்ச்சிகரமான முறையில இந்த UAPA என்கிற இந்த ஆள் தூக்கி சட்டத்தை எல்லாருக்கும் எதிராக இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் என்பது வந்திருக்கு. NCRB, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, தேசிய குற்றப்பதிவு ஆணையம், அது சொல்கிற ஒரு விவரம் என்னன்னா, 2020ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டு பெண்டிங்ல ட்ரையல்ல இருக்கிற UAPA வழக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 4101. ஒரு ஆண்டில் நீங்க பெண்டிங்ல எவ்வளவு இருக்குன்னா 4101 வழக்குகள் விசாரணைக்காக காத்திருக்கிறது. கடந்த 7 ஆண்டுகள்ல இந்த UAPA என்கிற இந்த பிரிவுல பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் எண்ணிக்கை அப்படின்னா 10,552. அரசை விமர்சிக்கிற எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கலாம், உண்மையை எழுதக்கூடிய ஊடகவியலாளராக இருக்கலாம், கோரிக்கைகளாக போராடக்கூடிய கள செயல்பாட்டாளர்களாக இருக்கலாம், மனித உரிமை மறுக்கப்படுகிறது என்று இது போன்ற கருத்தரங்களில் பேசக்கூடிய மனித உரிமை செயல்பாட்டாளர்களாக இருக்கலாம். அரசுக்கு எதிராக யார் பேசினாலும் உங்களுக்கு எதிராக இந்த அரசு UAPA பிரயோகிக்கும் என்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் கடந்த 7 ஆண்டுகள்ல 10,552 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பதிவு செய்யப்பட்ட இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான வழக்குகள் எவ்வளவு பேரு குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு கன்விக்டட் எவ்வளவு? வெறும் 253 பேர்.
அப்படின்னா நீங்க யாரை வேணாலும் இந்த ஆள் தூக்கி சட்டத்துல தூக்கலாம், கைது பண்ணலாம், அவங்களுடைய ஜாமீன் பெட்டிஷனை கூட நீங்க என்டர்டெயின் பண்ண மாட்டீங்க என்பதற்கான ஒரு கருப்பு சட்டமாக இந்த UAPA என்கிற சட்டத்தை பயன்படுத்துவது என்கிற முறையில் பாஜக 3வது முறையும் தன்னுடைய முயற்சியை துவக்கி இருக்கிறது. இதுக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஜனநாயக அமைப்புகளும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும். அதுவும் டெல்லி துணைநிலை ஆளுநர் எப்ப அனுமதி கொடுத்திருக்காரு? இது சம்மர் ஹாலிடே, நீதிமன்றங்களுக்கு கோடை விடுமுறை இருக்கக்கூடிய காலத்தில், வழக்கறிஞர் யாரும் பணியில் இல்லாத ஒரு நேரத்தில் UAPA உங்களை அரெஸ்ட் பண்ணா பெயில் பெட்டிஷன் கூட போட முடியாது என்கிற நிலைமையை இந்த அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப இறையாண்மைக்கு எதிராக பேசினால் நாங்க நடவடிக்கை எடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒருவேளை பாஜக கேட்கலாம், அல்லது பாஜகவை ஆதரிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கேட்கலாம். இந்திய அரசியல் சாசனம் என்ன சொல்லுது? ஃப்ரீ டு எக்ஸ்பிரஸ், நான் விரும்பக்கூடிய கருத்தை நான் தைரியமாக எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்துவதற்கான உரிமையை எனக்கு அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிறது. நான் என்ன ஒண்ணு பண்ணக்கூடாது? இந்திய இறையாண்மைக்கு எதிராக, இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு எதிராக நான் பேசக்கூடாது. ஆனா எதை பேசினாலும் நீங்க ஆன்டி இந்தியன்னு சொல்லி UAPA போடக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் வந்திருக்கு. இதை அளவு பண்ணா எப்படி கடந்த 7 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அது போல அடுத்தடுத்து வழக்குகள் பதிவு செய்வதற்கான ஒரு அச்சுறுத்தல் என்பது காத்திருக்கிறது. ஆக இதை எதிர்த்து நாம் போராடணும். இதை பேசுகிற போது இன்னொரு விஷயத்தையும் பேசணும். பாஜகவுடைய அதர் சைட், இன்னைக்கு எடியூரப்பா, அருந்ததிராய் போன்றவர்களெல்லாம் கைது செய்யக்கூடிய அல்லது UAPA வழக்குல சிறையில் தள்ள நினைக்கிற இந்த அரசாங்கம் பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவராக எடியூரப்பாவை எப்படி பாதுகாக்கிறது? ஒரு 17 வயது இளம் பெண்ணை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கினார் என்று அவர் மேல குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு, கைது செய்யலாம் என்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு பிடி வாரண்ட் இருக்கு. ஆனா ஒன்றிய இணையமைச்சர் சோபா என்ன சொல்றாங்க? அவர் மேல அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பித்திருக்கிறார்கள் என்கிற விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஊடகங்கள் தைரியமா சொல்றாங்க. பிரிஜ்வால் ரேவண்ணா என்ன நடந்திருக்கிறது? பார்லிமெண்டரி எலெக்ஷன் நம்ம பார்த்தோம், கேம்பெயின்ல நாடு முழுக்க பேசினாங்க. கிட்டத்தட்ட 3000 வீடியோக்கள் வெளியே வந்திருக்கு. 300க்கும் அதிகமான பெண்களை ஒரு வல்லுறவுக்கு உள்ளாக்கி இருக்கிறாரு, அதை பதிவும் செய்திருக்கிறார். இப்ப அவர் வெளிநாடுக்கு தப்பி ஓடி இருக்காரு, இப்ப சரண்டர் ஆயிருக்காரு. இப்ப அவருக்கு எப்ப டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கொடுத்தீங்க, அவர் எங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு RTIல கேட்டா அது போன்ற விவரங்களை நாங்கள் கொடுக்க முடியாது என்று பாஜக மறைத்து அவரை பாதுகாக்கிறது. ஒரிசால ஒரு புதிய முதல்வர் இன்னைக்கு பதவி ஏற்றிருக்கிறாரு. ஊடகங்கள் என்ன எழுதுகிறது? கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரிசாவில் ஜீப்ல உயிரோடு கொளுத்தப்பட்ட ஃபாதர் கிரஹாம் ஸ்டெயின், அந்த குற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பட்டியலில் இவர் பெயரும் இருக்கிறது என்று இந்த ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கிறது. அப்ப பாஜகவுடைய உண்மையான முகம் என்பது இது. ஒரு பக்கம் UAPA எதிர்கட்சிகளை, செயல்பாட்டாளர்களை மீது பிரயோகிப்பது, பாஜகவில் இருந்தாங்கன்னா எந்த குற்றத்தை இழைத்தாலும் அவர்களை பாதுகாப்பது என்கிற ஒரு ஷேடோ பாலிடிக்ஸை பிஜேபி நடத்திட்டே இருக்காங்க. அப்ப இதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய குரலை துவக்கத்திலேயே இந்திய சமூகம் எழுப்பல அப்படின்னா இந்த UAPA என்கிற கருப்பு சட்டத்தை, ஆள்தூக்கி சட்டத்தை மீண்டும் பிரயோகிக்கக்கூடிய UAPA கவர்மெண்டாகத்தான் மோடி 3.0 கவர்மெண்ட் இருக்க போகிறது என்பதைத்தான் இப்போது வந்து கொண்டிருக்கிற செய்திகள் எல்லாம் நம்மை உணர்த்தி கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஜனநாயக போராட்டத்தை நிகழ்த்தாமல், கள போராட்டத்தை உறுதி செய்யாமல் பாஜகவுடைய இது போன்ற கருப்பு சட்டங்களை பிரயோகிக்கிற ஆட்சியை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது, இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியாது என்கிற உரையாடல் இந்த சமூகத்தில் உரத்து எழுப்ப வேண்டிய ஒரு மிக முக்கியமான தருணம் இது. ஆகவே அதை நோக்கி நம்முடைய உரையாடலை தொடர்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நியூஸ் அண்ட் வியூஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.